தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ போதை கலாச்சாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி உங்களுடைய தலைவர் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி ஒரு போதை கலாச்சாரமே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. பொய்யை பேசி பேசி அதை உண்மையாக்கி விடலாம் என்ற தத்துவத்தை சுப்பிரமணியம் அவர்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய மசோதாவை ஜனாதிபதி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது இந்த தமிழக அரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவா? வைஸ் சான்சலரை நியமிக்கின்ற அதிகாரம் அரசியல் சட்டத்தின் விதிகள் படி ஆளுநருக்குத்தான் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு? இந்தியாவிலேயே அதிகமான கற்பழிப்பு நடக்கின்ற நாடு தமிழ்நாடு என்ற எண்ணம்தான். உங்களுடைய தலைவர் எடப்பாடி நாங்க தனித்தே ஆட்சி அமைப்போம்னு சொல்றாருங்க. எப்படி அவ்வளவு தன்னம்பிக்கையோட சொல்றீங்க நாங்க ஆட்சி அமைப்போம்? ஏதோ பேருக்கு 10 கட்சியை வச்சுக்கிறாங்க, விளம்பரம் நிறைய பண்றாங்க. பொதுக்குழுவில் அவர் சி.வி. சண்முகம் பேசுறப்ப எதிரிகள் யாருன்னு தெரியுது, பிஜேபியை அண்டர்லைன் பண்றாரோன்னு ஒரு டாக் இருக்கு. நாடறிந்த உண்மை பிஜேபிக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். பூஜை ரூம்ல ஓபிஎஸ் சாமி படத்தை வைக்கிற இடத்துல கருணாநிதியுடைய படத்தை வச்சாரு. இதை யாரு சொன்னது? ஓபிஎஸ்ஸே சொன்னார். எங்க சொன்னாரு? அசம்பிளிலேயே சொன்னார். ஓபிஎஸ் ஒரு சந்தர்ப்பவாதி என்று. அப்படி இருக்கிற நேரம் அவர் பின்னால் எப்படி மக்கள் இருப்பாங்க? தினகரன் பொறுத்த வரைக்கும் தினகரன்கிட்ட பத்திரிக்கை இருக்கு, பத்திரிக்கையில் டான்ஸ் வருது, இளைஞர்களுக்கு வேண்டிய காட்சிகள்லாம் வருது. அதுக்காக அதை பார்க்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு தினகரனை ஒரு லீடர்னு நினைக்கிறாங்க. இதே அம்மாவே 12 வருஷத்துக்கு முன்னமே அவர் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருலையா? அம்மா இருக்கிற காலத்தில் அடித்த கொல்லப்படமெல்லாம் இருக்குல்ல, அந்த கொல்லப்படத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டணும்ல. சசிகலாவை இந்த ஒரு செல்லா காசு மூழ்கிய கப்பல் என்றதான் தமிழகத்து மக்களே நினைக்கிறார்கள், அந்த அம்மாவனுடைய ஜாதி மக்களே நினைக்கிறார்கள். தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதி, திராவிட தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர், தமிழக முன்னாள் அமைச்சர், வழக்கறிஞர், மக்கள் மத்தியில் மிகவும் நற்பெயரை பெற்றவர் என்று பல பெருமைகளுக்கு உரிய மூத்தவர் ஐயா திரு சி. பொன்னையன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ போதை கலாச்சாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி உங்களுடைய தலைவர் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி ஒரு போதை கலாச்சாரமே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? மா சுப்பிரமணியம் சூரிய மண்டலத்தில் அல்லது சந்திர மண்டலத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார் என்று மக்கள் அவர் பேச்சை கேட்டு நினைப்பார்கள். உண்மையைத்தானே பேச வேண்டும். பொது வாழ்விலே இருக்கின்றவர்கள் பொதுமக்களுக்கு உண்மை நிலையினை தெரிவிக்க வேண்டும். பொய்யை பேசி பேசி அதை உண்மையாக்கி விடலாம் என்ற தத்துவத்தை பொது வாழ்வில் மேற்கொள்ளுகிற போது என்றாவது ஒரு நாள் பொய்மை வென்றுவிடும் என்ற கணக்கு தப்பு கணக்காக அது கட்டாயமாக போய்விடும் என்பதை சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கப்ப இந்த ஆட்சி திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சமூகத்துல பெண்கள் மத்தியில ஒரு பாதுகாப்பு இருக்கா? அச்சமின்றி நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க முதல்வருடைய கருத்தை? அவர் என்ன நோக்கோடு அப்படி கூறியிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. பெண்கள் திமுக ஆட்சியிலே கட்டவிழ்த்து விட்டு கலவரங்கள், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை போன்ற கொடுமைகளுக்கு உள்ளாயிருக்கின்ற பெண்கள் எத்தகைய சித்திரவதைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சி காலத்தில் என்பதனை நன்கு அறிந்தவர்தான் தம்பி ஸ்டாலின் அவர்கள். அப்படி நம்பி அறிந்த ஒருவர் வாக்கு வங்கியை மட்டும் கணக்கிலே வைத்து கொண்டு அல்லது அந்த வாக்கு வங்கியை செல்லாதது ஆக்கி பொய்மை வென்றது என்ற ஒரு சூழலை பணபலத்தால் உருவாக்கி விடலாம், போதை பழக்கத்தால் உருவாக்கி விடலாம் என்ற ஒரு தப்பு கணக்கை போடுகிறாரோ என்னவோ. ஏன் இப்படி அவர் பேசுகிறார் என்பது அவர் கட்சிக்காரர்களுக்கே புரியவில்லை. அவர்களே
ஏளனமாக சிரிக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது தமிழகத்திலே அரசியல் கட்சிகளிடையே இருக்கிறது. ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதா, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய மசோதாவை ஜனாதிபதி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது இந்த தமிழக அரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவா, இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர், சட்டம் பயின்றவர், இதனுடைய அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? வைஸ் சான்சலரை நியமிக்கின்ற அதிகாரம் அரசியல் சட்டத்தின் விதிகள் படி ஆளுநருக்குத்தான் இருக்கிறது. அது ஒரு பிரத்யேக அதிகாரம். ஆளுநருக்குள்ள அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரத்தை விட ஆளுநரை நியமிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல அதிகாரம் ஆளுநருக்கு மட்டும்தான் அரசியல் சட்டம் தந்திருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேறு கருத்து. ஆனால் தற்போது அரசியல் சட்டத்தை மாற்றாமல் ஆளுநர் கையிலே கொடுத்திருக்கின்ற அந்த முழு அதிகாரத்தை அவரிடமிருந்து பிடுங்காமல் இது போன்ற அரசியல் சட்ட வரம்புகளை மீறுகிற ஒரு அணுகுமுறை இந்திய அரசியல் சட்டத்தின் கேலிக்கூத்து என்று எல்லோருமே கற்றவர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி கூறுகிற நிலை இதனால் ஏற்படுகிறது. அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் ஐயா? அதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆளுங்கட்சி டெல்லியிலே யார் வருகிறார்களோ அவர்கள் சட்டத்தை மாற்றலாம். சட்டத்தை மாற்றி அவர்கள் விருப்பப்படி கொண்டு வரலாம். அதனால் எதிர்கால அரசியல் சட்டம் என்ன சொல்லப் போகிறதோ அதை பொறுத்துத்தான் அது அமையும். தனிப்பட்ட நபர்கள், என்னை போன்றவர்கள் கருத்து சொல்ல முடியாது. எப்படி உச்ச நீதிமன்றம் தான் உயர்வுன்னு நினைச்சோமோ, அதே மாதிரி ஆளுநர்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் ஜனாதிபதி. சட்டசபையில நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை கவர்னர் தன்னுக்கிட்ட வச்சுக்க கூடாது, அனுப்பணும் ஜனாதிபதிக்குன்னு சொல்லி பரிந்துரையின்படி ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்ச பரிந்துரை இப்ப ஜனாதிபதியாலேயே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இது தமிழக அரசுக்கு ஏற்பட்ட பாதிப்பா, பின்னடைவா? பாதிப்பும் இல்லை, பின்னடைவும் இல்லை. அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எதுவாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் அரசியல் சட்ட விதிமுறைகளுக்கு, வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு உட்பட்டு இருக்கிற நேரம் அதை கட்டாயமாக ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கின்ற நேரம் அதை ஆளுநர் மறுக்க மாட்டார், ஒத்துக்கொள்வார். ஒருவேளை இவர்கள் அனுப்பி வைக்கிற அந்த சட்டங்கள் எல்லாம் அரசியல் சட்ட வரம்புகளை மீறி இருக்கிற போது, ஜனாதிபதிக்கு, ஆளுநருக்கு அரசியல் சட்டம் தந்திருக்கிற அந்த எல்லைகளை மீறுகிற போது ஜனாதிபதி தலையிடலாம், சட்டப்படி இன்று தலையிடலாம். Unless and until the constitution is accordingly amended to the wishes and satisfaction of the party in power in the state, definitely ஆளுநரை பொறுத்தவரைக்கு அதை அனுப்புகிற அதிகாரமும் உண்டு. அதை ரிஜெக்ட் பண்ணி சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை என்று வருகிற போது அதை ரிஜெக்ட் பண்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு கட்டாயமாக உண்டு. இப்ப ஜனாதிபதி திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னபடி மத்திய அரசு தான், அடுத்து வரக்கூடிய மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும்னா அதுவரை இது கிடப்பில் தான் போடப்படுமா? தேவையில்லையே. அதை சட்டத்தை நிறைவேற்றுகிற உரிமை ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஜனாதிபதி பெரியவரா, சட்டமன்றம் பெரியதா என்று வருகிற போது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகிற ஜனாதிபதியினுடைய ஆணையை இறுதி ஆணையாக அமையும். அதான் இறுதி தீர்ப்பு. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கள் இல்லாம தமிழக அரசியலே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல நாங்க அம்மாவுடைய ஆன்மாவா எடப்பாடியாரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டே விஜய் கட்சிக்கு போகக்கூடிய நிலை தானே இன்னைக்கு இருக்கு. அதிமுகவில் அமைச்சர்களாகவும் அப்படி போகின்றவர்கள்
அம்மா மீதும் பற்றில்லாதவர்கள், எம்ஜிஆர் மீதும் பற்றில்லாதவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாதிகள், சூழ்நிலைக்காக அரசியலில் இருக்கிறவர்கள். இந்த பக்கம் செல்வாக்கு அதிகம் இருக்கிறதோ எம்ஜிஆர் பின்னாலே, இந்த எம்ஜிஆர் அலை அம்மா பின்னாலே என்று இருக்கிற போது அதிலே அறுவடை செய்யலாம் என்று ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள் வேறு எங்கேனும் அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இங்கு அறுவடை செய்ய தடை இருக்கிறதா என்பதை பொறுத்து அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையான இரட்டை இலை பற்றாளர்களும் இல்லை, உண்மையான எம்ஜிஆர் பற்றாளர்களும் இல்லை, உண்மையான அம்மா பற்றாளர்களும் இல்லை, உண்மையான அம்மா எம்ஜிஆர் வழியிலே நடக்கின்ற பழனிசாமியினுடைய பற்றாளர்களும் இல்லை. முதல்வர் ஸ்டாலின் பேசுறப்ப அதிமுகவுக்கான அறிக்கைகள் பூரா கமலாலயத்திலிருந்து தான் தயாராகுது. இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து பாரதிய ஜனதா அரசு நிறுத்தியிருக்கு, ஆனா வந்து இதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக மேல குற்றம் சொல்லியிருக்காரு. அது குற்றம் அல்ல. கமலாலயம் என்பது எது, யாருடையது? பாஜகவுடைய. பாஜக. அது ஸ்டாலின் அவர்களுடைய சின்ன புத்தியைத்தான் காட்டுகிறது என்று மக்கள் நினைப்பார்கள். ஏனென்றால் கமலாலயத்தை நோக்கி நகர்வதோ அல்லது அதிமுகவினுடைய தலைமை கழகத்தை நோக்கி நகர்வதோ திருடுகின்ற எண்ணமுள்ள திருட்டு புத்தி உள்ளவர்களுக்கு அது நடக்கும். அந்த அனுபவம் அதிகமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தால் அவர் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அப்படி பேசுகிறார் என்றே நான் கருதுகிறேன். அவர் எதிர்காலத்தில் அதை மாற்றிக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இப்ப திமுக இருக்கவங்களும் சரி, இப்ப அமைச்சர் ரகுபதியும் சரி அதான் சொல்லியிருக்காங்க. காந்தினாலே கோட்சேக்கு பிடிக்காது, கோட்சே சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு காந்தி பிடிக்கல, அதனாலதான் ராம்ஜின்னு சொல்லி திட்டத்துக்கு வந்து ராம்ஜின்னு சொல்லி ஒரு காவி வர்ணத்தை பூச நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட அவருடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பெயரை மாற்றி இருக்க வேண்டாம். இல்ல, அது வேற கதை இல்லை. அவருடைய கருத்தோடு நாங்கள் ஒத்து போகிறோம் என்று சொல்ல மாட்டோம். அது உண்மையிலேயே தவறான. வடநாட்டுக்காரர் யாரா இருந்தாலும் அவர்கள் ரத்தம் எங்க ரத்தம் இல்லை என்று கூறுகிறவர்கள் தான் திமுக காரர்கள். எனவே இதை சொல்லிட்டதுனால எங்க கருத்தும் அவர் கருத்தையும் ஒண்ணுன்னா, கொள்கை அடிப்படையிலே மகாத்மா காந்தி எடுத்த கொள்கை, அந்த கொள்கை நாங்கள் மறுக்கவில்லை. நல்ல ஏழைகளுக்கு, ஏழை பெண்களுக்காக எந்த ஒரு திட்டத்தை செயல்முறைக்கு கொண்டு வந்தாலும் பாராட்டுகிறோம். இதே திமுகவும் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற போது நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் அவர்கள் எண்ணுகிற எண்ணமெல்லாம், செயல்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் என்ன அதில் வருமானம் வரும், என்ன கொள்ளையடிக்கலாம், ரோடே போடதாக போய் கணக்கெடுத்து எவ்வளவு பணத்தை சுரண்டலாம், இது போன்ற அவரோட ஒரு கட்டடம் கட்டுற நேரம் 50 கோடிக்கு ஆகிற கட்டடத்துக்கு 100 கோடின்னு பில்லை போட்டு எப்படி கொள்ளையடிக்கலாம், இப்படிப்பட்ட திட்டங்களை மட்டுமே அவர்கள் அறிவித்து கொண்டு இருக்கிற காரணத்தால், செயல்படுத்துகிற காரணத்தால் நாங்கள் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் மறுப்பதற்கு காரணம், அடிப்படை காரணம், ஏழைகள் இரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த திட்டங்கள் மூலமாக கொள்ளையடிக்கிற அணுகுமுறையை திமுக கடைபிடிக்கிற காரணத்தால். சாதாரணமா 50,000 1 லட்சம் 2 லட்சம் கோடி என்று இருந்த கடன் நிலை 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி என்றெல்லாம் ஆகி அப்படி கொள்ளையடிக்கிற அந்த பணம்லாம் மக்களுக்கு போய் சேருதா இல்லை, ஏழைகளுக்கு போய் சேருதா இல்லை, திட்டங்கள் செயல்படுத்தப்படுதா இல்லை. இப்போ கூட திமுக ஆட்சியிலே செயல்படுத்தி திறந்து வைக்கிற கட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் ஆண்ட போது அவர்கள் அடிக்கல் நாட்டிய கட்டடங்கள் எல்லாம் கிடப்புல போட்டுட்டு இப்போ திறந்து வைக்கிறாங்க. அதில் ஒரு 2 லட்சம் கோடியில் முடிய வேண்டிய திட்டத்தை 4 லட்சம் கோடிக்கு உயர்த்தி கொள்ளையடிக்கின்ற அந்த ஒரு அணுகுமுறை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்ப திமுக ஆட்சி கொள்ளையடிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது கருத்தை நீங்க உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கும். எங்க எடப்பாடியாரனுடைய பேச்சு ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு அதை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்ப திமுக ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண் என்னவா இருக்கும்? இந்த 4.5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இந்தியாவிலேயே அதிகமான கற்பழிப்பு நடக்கின்ற நாடு தமிழ்நாடு என்ற எண்ணம்தான் பரவி இருக்கிறது, கருத்து கணிப்பில் இருக்கிறது, உண்மை நிலையாக இருக்கிறது. மக்களின் போராட்டங்கள் அதை வெளிப்படுத்துகின்றன, கொந்தளிப்பு அதை வெளிப்படுத்துகிறது.
கற்பழிப்பு அதிகம், கொலை அதிகம், போதைப்பொருள் இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி செய்கிறது, இறக்குமதி செய்கிற மாநிலமே தமிழ்நாடு தான் என்று எல்லோரும் எழுதக்கூடிய சொல்லக்கூடிய ஒன்றாக மைய அரசினுடைய சிபிஐ அதைத்தான் சொல்லுது. கருணாநிதியினுடைய இன்டெலிஜென்ஸ் விங்கு கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த கொள்ளையை நிறுத்திக்குங்க, கொள்ளையை குறைச்சிக்குங்க, உங்கள் பேர் ரொம்ப கொட்டி கிடக்குது, விலைவாசியெல்லாம் வந்து ஏகப்பட்ட விலைக்கு போயிடுச்சு, 15,000 ரூபாய் வருமானம் வருது ஒருத்தனுக்கு, அவன் அந்த 15,000 வச்சுக்கிட்டு வீட்டு செலவு பண்ண முடியுமா? எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் ஆன நேரம் மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களுக்கு பணத்தை தந்தார், ஏழைகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்தார், மக்களுக்கு வறுமையை போக்கக்கூடிய சிறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதையெல்லாம் விட்டு கொள்ளையடிக்கும் திட்டங்களுக்கே கடனை வாங்குவது, கடனை வாங்கி கொள்ளையடித்தே விடுவது, துபாய் போன்ற நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் அதை கொண்டு போய் பதுக்கி வைப்பது, அங்கே போகிறது கூட ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட்டிகிட்டு போகிறதில்ல, அதே நேரத்தில் மற்ற சீனியர்ஸை கூட்டிகிட்டு போகிறதில்ல, அதை திட்டங்களுக்கு உள்ள பணத்தை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க குடும்ப சொத்தாக மாற்றுகிறதுக்கு, ஒயிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் ஹெவன் கண்ட்ரி, அந்த டேக்ஸுக்கு அந்த நாட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு டேக்ஸே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு யார் போகிறார்? ஸ்டாலின் போகிறாரு, சபரேஷன் போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சிலர் போகிறார்கள். எதற்காக? குடும்ப ரகசியமாக வைத்து கொள்ளையடித்து வாரிசாக, எப்படி ஸ்டாலின் ஒரு பக்கம், கருணாநிதி ஒரு பக்கம், அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அடுத்து சபரேஷன் என்று அந்த குடும்ப சொத்தாக அவர்கள் கொள்ளையடிக்கிற லஞ்ச பணத்தை ஸ்பெயினிலும் துபாயிலும் அதே போல பல நாடுகளில் பதுக்கி வைக்க அந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் கண்டிக்கிறார்கள். அவர்கள் செல்வாக்கு மங்கி போய்விட்டது, கடலிலே மூழ்கி போய்விட்டது. வரும் தேர்தல் அதை காட்டிவிடும். 50,000 ரூபா 60,000 ரூபா இல்லாமல் எந்த ஒரு வீட்லேயும் அடுப்பெரியாது. ஆனால் 50,000 60,000 சராசரி ஒரு குடிமகனுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குதா? கிடைக்கவே இல்லை. அதுதான் அவர்கள் நகை விற்கிறாங்க, வீட்டை விற்கிறாங்க, சொத்தை விற்கிறாங்க. அப்படி தத்தளித்து கொண்டிருக்கிற மக்கள், விலைவாசி என்னை போல் உயர்ந்து விட்ட நிலையிலே இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சூளுரைத்து திமுக வீட்டு பெண்களை கொதித்திருக்கின்ற நிலையாகத்தான் தற்போது எடப்பாடி போகிற கூட்டத்தில் எல்லாம் லட்சக்கணக்கில் கூடுறாங்க, பெண்களாக கூடுறாங்க. எதற்காக? அதில் திமுக வீட்டு பெண்களும் குரல் எழுப்புகிறார்கள். எவ்வளவோ பேர் குரல் எழுப்புகிறார்கள். காரணம், இந்த விலைவாசி தாக்கு பிடிக்க முடியல, என் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியல, பால் வாங்கி கொடுக்க முடியல, உணவு சத்தான உணவு போகிற முடியல, இந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு. ஸ்டாலினே மாற மாட்டீங்களா? ஆட்சி பேர் போகுது, எல்லா பேரும் போகுதுன்னு திமுக பெண்களே எடப்பாடி கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய ஊழலால். இப்ப வெளிநாட்டுகளுக்கு போய் தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க தான் வந்து முதல்வர் ஒவ்வொரு தடையும் போயிட்டு வராருன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா அதுக்கு புறம்பா நீங்க சொல்றீங்க. புறம்பா சொல்லல. ஒரு நிகழ்ச்சி போய் முதலீடுக்காக கொஞ்சம் பணத்தை தேடுவாங்க, கொஞ்சம் பணம் தடுப்பாங்க. அடுத்த ஸ்பெஷல் நிகழ்ச்சி கண்ணு வலின்னு போகிறாரு, நெஞ்சு வலின்னு போகிறாரு, பேஸ்மேக்கர் வைக்கணும்னுட்டு போகிறாரு, குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, ட்ரீட்மெண்ட்டு போகிறாங்க. அது பூரா கொள்ளையடித்த பணத்தை ஒயிட்டாக்குறதுக்கு உள்ள பகுதிகளுக்கு செல்லுகிறார். சரி, இப்போ உங்களுடைய தலைவர் எடப்பாடி வந்து நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாருல்ல, தனித்தே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்க கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு கட்சிகள் இன்னும் பெயர் சொல்ற மாதிரி கட்சிகள் இல்லை, புதுசா ஒன்றும் கட்சிகளும் வந்து இணையல. எப்படி அவ்வளவு தன்னம்பிக்கையோட சொல்றீங்க நாங்க ஆட்சி அமைப்போம்னு? திமுகவோட பல பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடம் மக்கள் இருக்கிறார்களா? அவர்களிடம் தொண்டர்கள் இருக்கிறார்களா? ஒரு இடத்த இண்டிபெண்டா நின்று அவங்களால ஜெயிக்க முடியுமா? முடியாது. காரணம், ஏதோ பேருக்கு 10 கட்சியை வச்சுக்கிறாங்க, விளம்பரம் நிறைய பண்றாங்க, அவங்களுக்கு தோழமை கட்சி விளம்பரத்தை இவங்களே சேர்த்து பண்றாங்க, நிறைய கூட்டாளிகள் என்று. ஆனால் அந்த நிலை மாறிவிட்டது. யாரும் மக்கள் அவங்க கூட்டாளி என்று சொல்லக்கூடியவர்கள் பின்னாலே மக்கள் இல்லை, திமுக பின்னாலேயே மக்கள் இல்லை இருக்கின்ற சூழ்நிலை. காரணம், விலைவாசி ஏறி போச்சு.
வீட்டில் அடுப்பெரிய மாட்டேங்குது, வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்க முடியல. இதை பற்றி தான் எந்த ஒரு தாயும் கவலைப்படுவாளே ஒழிய அதை விட்டு விட்டு ஸ்டாலின் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்று சொன்னால் அவர் குடும்பம் வளருது. சரி வேண்டாம், உதயநிதி ஸ்டாலினை பதவியிலிருந்து நீக்கிடுறோம், சபரேஷனுக்கு எல்லா பொறுப்புகளையும் நீக்கிடுறோம், கனிமொழியை பொறுப்புல இருந்து நீக்கிடுறோம், கட்சிக்கார தலைவர்களையே நாங்கள் போடுறோம், துரைமுருகன்கிட்ட பொறுப்புலாம் கொடுக்குறோம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொன்னார்னா இவர் நேர்மையானவர், சத்தியத்துக்கு கட்பட்டவர் இல்லையே. இப்ப உங்க கூட்டணியில வந்து பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சுமூகமான சூழல் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு பொதுக்குழுவில் அவர் சி வி சண்முகம் பேசுறப்ப எதிரிகள் யாருன்னு தெரியுது, திமுக ஸ்டாலின் அப்படின்னு தெரியுது, துரோகிகள் யாருன்னு தெரியல, கூட இருக்கவங்க தான் நம்ம துரோகிங்கிற மாதிரி பிஜேபியை அண்டர்லைன் பண்றாரோன்னு ஒரு டாக் இருக்கு. பிஜேபி அண்டர்லைன் பண்றாருங்கள, பிஜேபி கொள்கை வேறு, எங்களோட கொள்கை வேறு, நாடறிந்த உண்மை. பிஜேபிக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். அந்த கொள்கை வேறு, எங்க கொள்கை வேறு. எந்தெந்த கொள்கையில ஒத்து போறோமோ அந்த கொள்கையில தான் நாங்கள் அவங்களோட ஒத்து போறோம். எங்கள் திராவிட நாடு கொள்கையை விட்டுட்டோமா, தமிழ் மொழிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாங்கள் விட்டோம். திராவிட நாடு கொள்கையை தான் அண்ணாவே விட்டுட்டாரு அந்த காலத்துல. அண்ணா திராவிட நாடு கொள்கையில் தனிநாடுங்கிற கொள்கையை விட்டாரு. திராவிட நாட்டுக்கு உரிய சில கொள்கைகள். இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்து எவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு? நாங்கள் குறைந்தது 200 இடத்திலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்ற தன்னம்பிக்கை, மக்களினுடைய கொந்தளிப்பு, மக்களினுடைய எண்ணக்கிடக்கை. திமுக வீட்டில் போய் நாங்கள் என்கொயரி பண்ணுறோம், மக்களினுடைய மனநிலை என்ன இருக்குன்னு வீடு வீடாக போய் செக் பண்ணுறோம். இந்த ஓட்டு எங்கள் ஓட்டா, எதிரி ஓட்டா, போலிகள் ஓட்டா, கள்ள ஓட்டா, செத்துப்போனவங்க ஓட்டான்னு எல்லாம் விசாரிக்கிறதுக்கு வீடு வீடாக போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே திமுகவில் இந்த ஒரு முறை நாங்கள் ரெட்டலைக்கு தாமா போட போகிறோம். எடப்பாடி ஆட போது விலைவாசியெல்லாம் கட்டுப்பாட்டில் மகன் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. 15-20,000 ரூபாயில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ 50,000 ஆகுது செலவு. எங்கே போகிறது? நகையை விற்றுட்டோம், வீடு விற்றுட்டோம், அடகுக்கு வச்சுட்டோம், இப்படி கொடுமையில் இருக்கிறோம். இந்த ஆட்சி நாங்கள் யாரை விரும்பலையோ, ரெட்டலை ஆட்சி வந்தால் வீட்டில் அடுப்பெரியுங்கிறதுக்காக நாங்கள் ரெட்டலைக்கு தான் போட போகிறோம்னு எங்களிடம் சொல்லுகிறார்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து 200 இடங்கள் பெறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தெரிவிக்கிறீங்க. ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க கிட்டலாம் 18% வாக்குகள் இருக்கு, அந்த சமூக வாக்குகள். அவங்க இல்லாமல் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு 4% ஓட்டுகளை சென்ற தேர்தலில் ஜெயிச்சிருப்ப வாங்கியிருக்கலாம்ல. எதுக்கு 18% ஓட்டு? 4% ஓட்டு அவங்களால வாங்க முடியலையே. கொள்ளையடிச்சாங்க. பூஜை ரூமில் ஓபிஎஸ் வந்து சாமி படத்தை வைக்கிற இடத்துல கருணாநிதியினுடைய படத்தை வச்சாரு. அந்த குடும்பத்தில் எல்லாருமே வச்சு என்ன பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க. விளக்க வந்து சாம்பிராணி சூடம் போட்டு. இதை யார் சொன்னது? ஓபிஎஸ்ஐ சொன்னார். எங்கே சொன்னார்? அசம்பிளிலேயே சொன்னார், அசம்பிளிலேயே. அப்போ என்ன அர்த்தம்? எம்ஜிஆருக்கு ஃபாலோயர்னு அர்த்தமா? அதிமுக ஃபாலோயர்னு அர்த்தம்? அண்ணாவினுடைய ஃபாலோயர்னு அர்த்தமா? ரெட்டை இலையினுடைய விசுவாசி என்று அர்த்தமா? அசம்பிளிலேயே வந்து அப்படி கூறிவிட்டார் என்றால் அவர் துரோகி என்று ரெட்டை இலையை விரும்புகிற மக்கள், பொதுமக்கள், எம்ஜிஆரை நேசிக்கிற மக்கள், அம்மாவை நேசிக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிந்து விட்டது ஓபிஎஸ் ஒரு சந்தர்ப்பவாதி என்று. அப்படி இருக்கிற நேரம் அவர் பின்னால் எப்படி மக்கள் இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. இல்லை, அதனால தான் ஒரு இடம் கூட அவரால் ஜெயிக்க முடியல. தினகரன் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? தினகரன்கிட்ட பத்திரிக்கை இருக்கு, பத்திரிக்கையில் டான்ஸ் வருது, இளைஞர்களுக்கு வேண்டிய காட்சிகள்லாம் வருது, அதுக்காக அதை பார்க்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு தினகரன் ஒரு லீடர்னு நினைக்கிறாங்க. இதே அம்மாவே 12 வருஷத்துக்கு முன்னமே அவர் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருலையா? எதனால் விரட்டி விட்டாங்க? அவருக்கு ஆசை வந்துடுச்சு. சசிகலாவும் முதலமைச்சராக வரக்கூடாது, கட்சி தலைவியாக வரக்கூடாது, ஜெயலலிதா கட்சி தலைவியாக வரக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானே வந்துடணுங்கிற எண்ணம் அந்த தினகரனுக்கு வந்து பணம் வேணும். கொள்ளையடிச்சாரு. சசிகலா அடித்த கொள்ளை பணத்தையெல்லாம் அவர் தூக்கிட்டு ஓடினார். அந்த பணத்தை வச்சு ஓஹோன்னு வளரலான்னு போனார். இது தொண்டனுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், முக்குளத்தோர் மக்களுக்கும் இந்த அநியாயங்கள்லாம் தெரியும்.
அவர் செல்லா காசு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா சசிகலா நான் எல்லாரையும் ஒன்றிணைப்பேன் திரும்ப திரும்ப சொல்றாங்களே. அவர்கள் அம்மா இருக்கிற காலத்துல அடிச்ச கொள்ளப்பணம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கொள்ளப்பணத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டணும்ல. நீதிபதி தீர்ப்புல விசாரணை கமிஷன்ல சொல்லியிருக்காங்கல்ல, சசிகலாவை விசாரிக்க வேண்டும், சசிகலாவும் ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறாங்கல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் ஏதோ பாவம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஜாதி மக்களை, ஐயோ நம்ம பொம்பளை அந்த அம்மா ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரம் காப்பாம விட்டாலே அப்படின்ட்டு அந்த ஜெயலலிதா அம்மாவை நேசிக்கிற முக்குளத்தோர் பெண்களே அந்த தினகரனையும் சசிகலாவையும் வெறுக்கிறாங்க. காரணம், ஐயோ நம்ம அம்மாவை எப்படி நடுவில் பணத்துக்கு ஆசைப்பட்டு விட்டாங்களேன்னு. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. முக்குளத்தோர் மக்கள் அவர்கள் பின்னால் இல்லை. ஓபிஎஸ் அடிக்கடி அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. அதுக்கு என்ன காரணம்? அதிமுகவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கா, இல்லை அவருக்கும் அமித்ஷாவுக்கும் வேற ஏதாவது இருக்கலாம்? ஏதேனா ரகசியங்கள் அவங்களுக்குள்ள அரசியல்ல இருக்கலாம். ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கட் அண்ட் ரைடாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கையை சொல்லிட்டோம். சசிகலாவை இந்த ஒரு செல்லா காசு மூழ்கிய கப்பல் என்றதான் தமிழகத்து மக்களே நினைக்கிறார்கள், அந்த அம்மாவனுடைய ஜாதி மக்களே நினைக்கிறார்கள். அதற்கு முக்கியத்துவம் தராதீர்கள் என்று நாங்கள் அவர்களிடம் தெளிவாக சொல்லிவிட்டோம். எங்கள் கருத்தை அவரிடம் சொல்லிவிட்டோம். இறுதியாக ஒரு கேள்வி. அவர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தினகரன், சசிகலா, இவங்க எல்லாரும், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், இவங்க எல்லாம் இதில் இணைய போறாங்க, விஜயோடைய அவங்க இணைஞ்சாலும் செல்லா காசு தான், இணையாவிட்டாலும் மூழ்கிய கப்பல் தான். அதை பற்றி மக்கள் கவலைப்படவில்லை. விலைவாசி உச்சம் போல் உயர்ந்து விட்ட இந்த நிலையிலே திமுக வீட்டு பெண்களே அதை பற்றி கவலைப்படவில்லை. நல்ல ஆட்சி வேணும், கட்டுப்பாடான விலையோடு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றால் நல்லாட்சி தந்த 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த எடப்பாடியார் தலைமையிலே அந்த இரட்டையில ஆட்சி தான் வரணும்னு திமுக காரங்களே நினைக்கிற நேரம். மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்களுடைய நேரங்களை எங்களுக்கு ஒதுக்கி நேயர்களுக்கு எங்களுடைய சந்தேகங்களையும் நேயர்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.